டால் சார் எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிச்சி சென்ட் ஜோசப்ஸ்ல 6 வருஷம் நீங்க ஒண்ணா படிச்சிருக்கீங்க. சோ யூ வில் சப்போர்ட் ஹிம். ஆனா நான் இவர் சொல்றதுக்கெல்லாம் ஆட முடியாது. இவரோட ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? கீட்டமின் யூஸ் பண்ணிருக்கான். பேஷண்ட்டுக்கு அனஸ்தேஷியாவா கீட்டமின் கூட இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே கீட்டமின் யூஸ் பண்ணா இட் கம்ஸ் அண்டர் நார்கோட்டிக் ஆக்ட். பிளஸ் அந்த குற்றவாளி தப்பிச்சோடி 24 மணி நேரம் கழிச்சும் இவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இவ்வளவு தப்பு இருக்கு உங்க மேல. ஒரு ஃப்ரெண்டா வந்து உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா எங்கிட்ட இந்த சத்தம் எல்லாம் போடக்கூடாது. இந்த உல்ஃபை பிடிக்க எவ்வளவு நாளா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் சார். 2 வருஷமா எங்க டீம் தூக்கம் இல்லாம பாடுபட்டு இருக்கோம். எத்தனை மர்டர் பண்ணியிருக்கா சார்? 14 மர்டர்ஸ். எப்படியாவது அவனை பிடிச்சுதான் தீரணும். ஒன்னு உயிரோட அல்லது சுட்டு கொல்லணும். வேற வழியே கிடையாது. So please ask him to be quiet and cooperate with us. நான் கிளம்புறேன் சார். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. தம்பா, அந்த பையனுக்கு எதுவும் தெரியல. ஆனால் அந்த பையன் என்ன சிபிசிஐடி கஸ்டடியில் தான் இருக்கான். அநேகமாக உல்ஃப் அவனை காண்டாக்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஸ்ப்ளீனெக்டாமி ஆப்ரேஷன் முடிஞ்சு 8 நாளைக்கு எந்திரிச்சு நடக்க முடியாதான். இது 5வது நாள். இன்னும் 3 நாள் இருக்கு. நீ கவலைப்படாத. அந்த உல்ஃப் இங்கே எங்கேயாச்சும் தான் ஒளிஞ்சிருப்பா. தேடி கண்டுபிடிச்சிடலாம் தம்பா. 8 மாசமா தேடுறேன். என் கண்ணில் அகப்படல. அவன் ஓனாயை கண்ணி வச்சு பிடிக்க முடியாது தம்பா. அவனால எங்கேயும் போக முடியாது. சிட்டியை சுற்றி போலீஸ் இருக்கு. உல்ஃப் எனக்கு வேணும். நீ யாரை காலை பிடிப்பியோ இல்லை கழுத்தறுப்பியோ, உல்ஃப் எனக்கு வேணும். பிச்சை, உல்ஃப் நீ பிடிச்சி கொடுத்தா உனக்கு எவ்வளோ தருவேன்னு சொன்ன? 50 லட்சம். இல்லை, 1 கோடி தர. தம்பா, அந்த உல்ஃபை பிடிச்சி என் மடியில வை. அவனை உயிரோட பார்க்கணும். அப்புறம் உயிரில்லாம பார்க்கணும்.